நிறைய பேர் வந்து பலா மர பிஞ்சுகள் வந்து நிறையா உதிருது. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஆர்கானிக் முறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான கொஷின் நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க. வாங்க முதல்ல மரபு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பலா பிஞ்சில் இந்த மாதிரி சொர சொரன்னு இருக்கிறது வந்து பெண் பலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வளவளப்பாக இருக்கிறது வந்து ஆண் பலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து பிஞ்சா வரும்போதே ஆண் பலா பெண் பலா ரெண்டுமே ஒன்றா வந்துடும். அதாவது ஆண் பலாவும் பெண் பலாவும் சேர்ந்து மகரந்த சேர்க்கை பண்ணிட்டு பெண் பலா வந்து நல்ல பெரிய காயாக வந்துடும். அது மகரந்த சேர்க்கை முடிஞ்சு, அதாவது தன்னோட வேலை முடிஞ்ச உடனே ஆண் பலா வந்து உதிர்ந்து கருகிடும். அதாவது இந்த மாதிரி ஆகிடும், கருகிடும். அதுவும் ஒரு காரணம். அதாவது இந்த மாதிரி பிஞ்சு விழுகுதே, ஐயோ நம்மளோட பலா மரத்துலேருந்து பிஞ்சு விழுகுதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கு மொதல் காரணம் என்னென்னா, ஆண் பலா வந்து அதனோட வேலை முடிஞ்சதும் அது வந்து கீழே விழுந்து கருகிடும். இதுக்காக நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட பலா மரத்துக்கு போதிய அளவிலான தண்ணி நீங்கள் விடாமல் இருக்கிறதும் ரெண்டாவது காரணமாக இருக்கும். அடுத்தது என்னன்னா, உங்களோட பலா மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் சப்போஸ் இங்கே நாங்கள் வந்து கொய்யா மரம் வச்சுருக்கோம். அதாவது போதுமான அளவு வந்து வெயில் படணும். நம்மளோட பலா மரத்துக்கு எவ்வளோ வெயில் படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பலா பிஞ்சுங்க வந்து நல்ல விதமாக வளரும். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் பலா மரத்துக்கு பக்கத்தில் மாமரமோ இல்லை வேறு ஏதாவது மரமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதோட கிளைய முதல்ல வெட்டுங்க. அதோட கிளைய வெட்டிட்டு வெயில் டைரெக்டாக படுற மாதிரி வச்சிங்கனாவே நிறையா பிஞ்சுங்க வந்து கீழே உதிராமல் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான அதாவது பலா மரத்தை கவாத்து பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. இதே மாதிரி பலா பிஞ்சுங்களை கவாத்து பண்ணுறதுக்கும் ஒரு முறை இருக்குது. இப்போ இந்த கிளையில் பார்த்துட்டிங்கன்னா 1 2 3 பலா இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 பலா இருக்குது. இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளையில் இங்கே மீதி இருக்க 2 பிஞ்சுங்களையும் இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பலா காய் வந்து நல்லா இவ்வளோ பெரிய சைஸில் வரும். மித்த காயோட இடிச்சுக்காது. அதாவது ஒரு கிளையில் ஒரு பலா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கடைசியாக பழமாக அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா காயோட சைஸ் இவ்வளோ பெருசு இருக்கும். மித்த காய்களோட இடிச்சிட்டு கோணையாக போகிற மாதிரி அந்த மாதிரி ஷேப்பெல்லாம் ஆகாது. மூணாவது விஷயம், நிறையா பிஞ்சுங்க வந்து இந்த மாதிரி மண் அரிப்பு ஏற்பட்டு வந்து இதுவாயிடும். ஸோ எங்களுது கூட இங்கே இருக்கும் பாருங்கள். நிறையா பிஞ்சுங்க வந்து இந்த மாதிரி மண்ணில் படுறதுனால மண் அரிப்பு ஏற்பட்ட வந்து ஒரு பூச்சி அரிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பலா பிஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதும் மண்ணுக்கும் பலா பிஞ்சுக்கும் இடையில வந்து ஒரு சாக்குப்பை மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது மண் அரிப்புலேருந்து அது வந்து தடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான காரணம். ஆண் பலா விழுறது வந்து ஒரு முக்கியமான மரபு. இதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ரெண்டாவது விஷயம், உங்களோட தண்ணி அளவையும் உங்களோட வெயில் அளவையும் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரியான இன்னும் வந்து ஆர்கானிக் முறையில் பலாக்கு எப்படி வந்து பூச்சிக்கிட்டு இருந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்றத வந்து வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். நன்றி. அது வரைக்கும் எங்களோட இணைஞ்சிருங்க.